ராஜராஜ சோழனால கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில்ல நேத்திக்கு 1000 கிலோ சாதத்தால அன்னாபிஷேகம் நடந்திருக்கு. இந்த கோவில் உலக அளவுல புகழ்பெற்ற ஒன்றுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் பௌர்ணமியொட்டி சிறப்பு பூஜைகளும் அபிஷேகமும் இங்க நடக்கிறது வழக்கம். அதன்படி நேத்திக்கு ஐப்பசி பௌர்ணமிங்கிறதால சாதத்தால அபிஷேகம் செய்யறதுக்கு 1000 கிலோ பச்சரிசி சாதத்தையும் 500 கிலோக்கு காய்கறிகள், பழங்கள் மற்றும் இனிப்பு வகைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. பக்தர்கள் வழங்கிய அரிசிய சாதமா தயார் செஞ்சு பெருவுடையார் திருமேனி முழுவதும் சாதத்தால அபிஷேகம் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா வெண்டைக்காய், புடலங்காய், வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கின்னு பெரிய லிஸ்டே நாம காய்கறிகளுக்கு போடலாம். அவ்வளவு காய்கறிகளோட பழங்கள், தர்பூசணி, அன்னாசி, எலுமிச்சைன்னு பல பழங்களை சேர்த்து மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு மாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு மகா தீப ஆராதனை பக்தர்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு.